உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில நேரம் ரொம்ப கோவம் வருது, ஆர் ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களோட மைண்ட் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லைன்னு 100% கன்ஃபார்ம். மனசை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், உங்களோட மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 10 விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்பர் 1, நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ப்ராக்டிஸ் ரொம்பவே தேவை. நம்பர் 2, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களோட மனசை மாற்றும். நம்பர் 3, டெய்லியுமே ஒரு 1 மினிட் நீங்கள் அமைதியாக சைலண்ட்டாக உட்காருங்க. நம்பர் 4, நீங்கள் சும்மாவே உட்காந்து யோசிக்காமல் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருங்க. நம்பர் 5, எந்திரிச்ச உடனே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, நேராக நில்ல பழகிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நேராக நிமிர்ந்து நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நம்பர் 7, ஏதாச்சும் கெட்ட யோசனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்காம பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. நம்பர் 8, நல்லா தூங்குங்க. இதுதான் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெயினான விஷயம். நம்பர் 9, மல்டிபிள் ஒர்க்ஸை ஒரே டைமில் பண்ணாமல் ஒரே ஒரு வேலையை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நம்பர் 10, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, மனசை கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய பழக்கம் தான் நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே நீங்கள் ஒரு 1 மினிட் இதுக்காக டைம் ஒதுக்கி பார்க்கும்போது உங்களோட மைண்ட் உங்களோட பேச்சை ஆட்டோமேட்டிக்காகவே கேட்க ஆரம்பிக்கும்.